அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துவையல் பார்க்க போகிறோம். என்ன துவையல்னால் 4 வகை இஞ்சி கொண்டு தூதுவளை துவையல் பார்க்க போகிறோம். என்னென்ன சேர்த்துருக்கேன்றது சொல்கிறேன் வாங்க. 4 வகை இஞ்சியா அப்படின்னா என்னன்றது நீங்கள் கேட்பீங்க. என்னென்னா மாகாளி கிழங்கு, சாதா இஞ்சி, பசுமஞ்சள், அதுக்கப்புறம் மாங்காய் இஞ்சி. இது 4மே இஞ்சி வகையை சேர்ந்தது. இது எப்படி இயற்கை வழியில் பதப்படுத்தணும் அப்படிங்கிறத கூட நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க துவையல் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். துவையலுக்கு தேவையான பொருட்கள்: கருப்புளுந்து, கடலப்பருப்பு, மிளகு, சீரகம், கட்டி பெருங்காயம். நான் பால் பெருங்காயம் உபயோகிச்சிருக்கேன். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் அது வாங்கி உபயோகப்படுத்துங்க. பூண்டு, 4 வகை இஞ்சி, நெல்லிக்காய். நீங்கள் அதிகமாக நெல்லிக்காய் சேர்க்க விருப்பப்பட்டிங்கன்னா அதுவே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன், ஏதோ இருக்கட்டும் அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுடுங்க. அதே மாதிரி இந்த துவையலுக்கு தேங்காய் போட்டும் அரைக்கலாம், தேங்காய் இல்லாமலும் அரைக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை, அதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தூதுவளை ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது 3மே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் வரும், ஏன்னா கருப்புளுந்துலாம் சேர்த்துருக்கோம், அதனால் உபரி உங்களுக்கு அதிகமாகவே வரும். இதுக்கு நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா 3 நாள் 4 நாள் வெளியில் வச்சு ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வணக்கும்போது மண் சட்டி உபயோகப்படுத்தி செய்யுங்க. பாரம்பரிய முறையில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வீக் கூட வரும். தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா 2 நாளில் காலி பண்ணுறங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு உபயோகப்படுத்துங்க. ரீஹீட் பண்ணும்போது டபுள் பாயில்டிங் மெத்தடில் தான் எல்லாமே நீங்கள் பண்ணணும். அது என்னுடைய வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.